பாலியல் வன்கொடுமை அப்படின்னு நம்ம அந்த டாப்பிக்கை எடுத்துட்டாவே அதுக்கு பின்னாடி அப்படியே ட்வின் சப்ஜெக்ட் மாதிரி அவங்க வந்து குடிபோதையில் பண்ணாங்க அப்படின்னு இருக்கா இல்லையா? 28ஆம் தேதி அன்னைக்கு இரவு. ஆனால் இப்போது இருக்கிற மதுபான கூடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 17 வயது சிறுமியை எப்படி வந்து மதுக்கூடத்தில் அனுமதித்தார்கள் அப்படிங்கிறதுக்கு இப்போ வந்து தமிழக அரசு, விஜய் தலைமையிலான அரசு முடியை பிடிச்சி இழுத்து, எனக்கு 2 பெண்களையும் முடியை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்து தள்ளி விட்டு காரை ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நெஞ்சு. ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் முன்னாள் காவல்துறை உதவி ஆணையர் திரு ராஜேந்திரன் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ தொடர்ந்து தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கிரைம் ரேட்ஸும் பாலியல் வன்கொடுமைகளும் தொடர்ந்து அதிகமாயிட்டே வருது. கோயம்பேடுல ஒரு விஷயம் நடந்திருக்கு. 2 பொண்ணுங்களை வந்து பசங்க கார் ஏற்றி தள்ளியிருக்காங்க. இதே மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருந்தால் என்னதான் சார் ஆகும்? இந்த கேஸோடைய விளைவுகள் என்னவா இருக்கும்? பாலியல் வன்கொடுமை அப்படின்னு நம்ம அந்த டாப்பிக்கை எடுத்துட்டாவே அதுக்கு பின்னாடி அப்படியே ட்வின் சப்ஜெக்ட் மாதிரி அவங்க வந்து குடிபோதையில் பண்ணாங்க அப்படின்னு இருக்கா இல்லையா? 28ஆம் தேதி அன்னைக்கு கோயம்பேடு 100 அடி சாலையில் இருக்கிற சென்னை கேட்வே அப்படிங்கிற ஹோட்டலில் 2 பெண்கள், 18 வயது பெண் ஒருத்தி, 17 வயது பெண் ஒருத்தி, இவர்கள் மதுபான கூடத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே வந்து நாட்டியம் ஆடியிருக்கிறார்கள். இவங்க குரூப் நாட்டியம் ஆடுறாங்க, இன்னொரு குரூப் நாட்டியம் ஆடுது. அந்த குரூப்பில் நாட்டியம் ஆடிய ஒரு இளைஞர் அடுத்த டேபிளில் இருக்கிறவங்கள போய் இடுப்பை பிடிச்சி கிள்ற அளவுக்கு போதை தலைக்கு ஏறி இருக்குது அப்படின்னு தெரிய வருது. இதில் என்ன கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலைக்கேறிய நிலையில் என்னுடைய குரூப்பில் வந்த நாட்டியம் ஆடின பொண்ணை நீ ஏன்டா இடுப்பை பிடிச்சி கிள்றன்னு சொல்லிட்டு அங்கே பெரிய தகராறு. இந்த பெண்கள் வந்து முதல்ல வெளியே அனுப்பப்படுறாங்க. அனுப்பப்படும்போது அவங்க தன்னுடைய ஆண் நண்பர்கள்லாம் சண்டை முடிச்சுட்டு வெளியில் வரட்டும் அவங்க போய் காத்திருக்கிற போது இவர்கள் வந்து உடனடியாக வெளியே அனுப்பப்படல. இப்போ மதுபான கூடத்துடைய ஓனர் இருக்கார் இல்லையா, சண்டை வந்துருச்சு, 2 பேர்த்த பிரித்து விடும் பொழுது ஒரு குரூப் வந்து போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கப்புறம் தான் அடுத்த குரூப்பை வெளியில் அனுப்பியிருக்கணும். இதெல்லாம் பண்ண வேண்டியது அந்த சென்னை கேட்வே ஹோட்டலுடைய பொறுப்பு. அப்போ பாரை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அங்கே வர்றவங்க வந்து அடுத்தவங்களுடைய டீசன்சியை வந்து எந்த விதத்துலையும் பாதிக்கக்கூடாது, அவங்கவுங்க டேபிள் மேனர்ஸை கடைப்பிடிக்கணும். ஆனால் இப்போது இருக்கிற மதுபான கூடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 17 வயது சிறுமியை எப்படி வந்து மதுக்கூடத்தில் அனுமதித்தார்கள் அப்படிங்கிறதுக்கு தமிழக அரசு, விஜய் தலைமையிலான அரசு பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை கண்டிப்பாக வந்து கண்டிப்போம், மதுபோதை கலாச்சாரம் குறைப்போம், கோயில்கள் மற்றும் பள்ளிக்கூடங்களுக்கு அருகில் இருக்கிற மதுபானத்தை எல்லாம் வந்து குறைப்போம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போதைப் பொருள் கலாச்சாரத்தை விட்டு சமூகத்தை வந்து வெளியே கொண்டு வருவதற்கு சரியான முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிற விஜய் அவர்களுக்கு நம்ம வேண்டுகோள் இதன் மூலமாக என்ன வைக்கிறோம் அப்படின்னா, மதுபான கூடங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் ஆர்டர், இது இப்படி தான் இருக்கணும். அரசாங்கம் வந்து ஒரு எஸ்ஓபி ரெடி பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. நேற்று வந்து இலங்கையை சேர்ந்த நகலேஸ்வரன் அப்படிங்கிறவர் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் அடிச்சங்குப்பம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அவர் வந்து ஒரு இலங்கை கேம்பில் இருக்கார். அந்த பொண்ணு வந்து கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு. அதில் 18 வயது வரைக்குமே வந்து கடலூரில் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கு. கடலூரில் படிக்கும்போது நம்ம ராமாபுரத்தை சேர்ந்த ஒரு பெண்ணும் அந்த ஸ்கூலில் படிச்சிருக்கா. அதன் அடிப்படையில் விழுப்புரத்தை சேர்ந்த இந்த பெண்ணு அடிக்கடி வந்து ராமாபுரத்துக்கு வந்து தன் தோழியோடு தங்குறதும், வீட்டில் பொய் சொல்லிட்டு ஒரு திரைப்படத்துக்கு போனதாக சொல்லிட்டு லேட்டாக வராங்க. விடிய போகல, விடுதி தான் போயிருக்காங்க. அன்றைக்கே வந்து வீட்டில் கண்டிச்சிருக்காங்க. இந்த பெண்கள் வந்து வீட்டில் எதுவுமே சொல்லாமல் இன்றைக்கும் ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொல்லாமல் வந்து இந்த பாருக்கு வந்திருக்காங்க. இப்போ வீட்டில் சொல்லாமல் இந்த பாருக்கு 17 வயது நிரம்பிய ஒரு பெண்ணும் 18 வயது பெண்ணும் பாருக்கு வந்தது எவ்வளோ பெரிய தவறு. இந்த குரூப்பும் அந்த குரூப்பும் வந்து பாரை விட்டு வெளியில் அனுப்புனதுக்கு அப்புறமே வந்து பிரிஞ்சு போகாமல் இந்த நிகழ்வை நம்ம பிரித்து ஆராய்ந்து பார்த்தா, இந்த குரூப்பை நீ இந்த பக்கமாக போடா, நீ கிழக்கு பக்கமாக போ, நீ மேற்கு பக்கமாக, இல்லைன்னா நீ தெற்கு போனீங்கன்னா நீ வடக்கு போ அப்படின்னு பிரித்து விட வேண்டியது அந்த பார் உரிமையாளருடைய பொறுப்பு. அதில் வந்து ஒரு 10 பவுன்சர்கள் வந்து சும்மா ஸ்டைல் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கானுங்கள, அவனுக்கு வந்து 2 பேருக்கும் ஒரு கைகலப்பு ஏற்பட்டிருந்தால், ஏப்பா நீங்கள் வந்து 100 மீட்டர் போயிடுங்க இந்த பக்கம், ஏப்பா நீ இந்த வழியாக போய் வேறு வழியாக போட.
இப்போ ஒரு குரூப்பு வெளியில் போய் காத்திருப்பதை பார்த்தும் இந்த குரூப்பு இன்னொரு குரூப்பு வர்ற வரைக்கும் காத்திருக்கும் பொழுது இந்த பெண்ணை பார்த்து முடியை பிடிச்சி இழுத்து, எனக்கு 2 பெண்களையும் முடியை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்து தள்ளி விட்டு காரை ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறதெல்லாம் நெஞ்சை பதைக்க வைக்கிறது. அதுவும் விஜய் போன்றவர்கள் வந்து இந்த நாட்டை சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பொழுது இந்த நாட்டு மக்கள் அத்தனை பேருமே வந்து கோஆப்ரேட் பண்ண வேண்டாமா? முன்னாடி ஆளுங்கட்சியை சேர்ந்த அதிகாரமிக்கவர்கள் என்று தன்னை இன்னும் வந்து மாற்றிக்கல. அவங்க அந்த கட்சியை சேர்ந்தவங்க தான் இந்த மாதிரி வந்து காரை ஏற்றி கொலை செஞ்சுட்டு இன்றைக்கி 3 பேர் கைது செய்யப்பட்டு 3 பேர் குற்றவாளிகள் கூண்டில் நிற்கிறாங்க. அதில் வந்து ஜோஸ்வா, கிஷோர்குமார், பாலகுரு இவங்க 3 பேருமே வந்து குற்றவாளி கூண்டில் நிற்கிறாங்க. இப்போ அந்த 1 நிமிடம் 2 நிமிடம் ஏற்பட்ட குடிபோதையில் ஏற்பட்ட அந்த கலவரத்தின் காரணமாக இன்றைக்கி வாழ்நாள் முழுவதும் வந்து கொலை குற்றவாளிகளாக இனிமேல் இவங்க வந்து வெளியிலே வர முடியாது. இவர்களுக்கு தூக்கு தண்டனை. ஏன்னா கொலை செய்ய போகிறோன்னு தெரிஞ்சே கொள்கிறாங்க. குறைஞ்சா இவர்களே இந்த நாட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டு எஸ்ஓபி ஆரம்பித்து உடனடியாக இப்போ வந்து தமிழ்நாட்டினுடைய பலால்துறையுடைய அமைச்சர், தமிழக முதலமைச்சர் வந்து அவரை கூப்பிட்டு இதுக்கு ஒரு எஸ்ஓபி ரெடி பண்ணுங்க. ஏன்னாங்க யாராக இருந்தாலும் டிரைவிங் லைசன்ஸு அல்லது ஆதார் கார்டு அவருடைய வயது அடிப்படையில் தான் உள்ளே அனுப்பணும். அந்த மாதிரி ஒரு எஸ்ஓபி ரெடி பண்ணி ரெகுலேட் பண்ணால் தான் இந்த பார் கலாச்சாரத்தை குறைக்க முடியும். பார் வந்து எத்தனை அடி அகலத்திற்கு எத்தனை மணி நேரத்திற்கு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை அடி அகலத்தில் தான் நடத்தப்பட வேண்டும். என்னென்ன ரூல்ஸ் அடிப்படையில் வந்து பார் நடத்துறதுக்கு அனுமதி கேட்டிருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் தான் நடத்த வேண்டுங்கிறதுக்கு இம்மீடியட்டாக வந்து ஒரு எஸ்ஓபி ரெடி பண்ண வேண்டியது தமிழக முதல்வர் திரு மரியாதைக்குரிய விஜய் அவருடைய பொறுப்பாக இப்போ அமைஞ்சிருக்கு. 21 வயதுக்கு குறைவான ஆண்கள் யாருமே வந்து அதுக்குள்ளே அனுமதிக்கப்படக்கூடாது. பெண்களுக்கு வந்து 25 வயது வரை பெண்களே அனுமதிக்கக்கூடாது. அப்படி வந்தாலும் பெண்கள் வந்து தக்க பாதுகாவலர்களோடு வர வேண்டும். பாரில் உள்ள ஓனர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, 3 பகுதியாக பிரிக்க வேண்டும். ஒன்று ஆண்கள் மட்டுமே அமர்ந்திருக்கிற இடம், இன்னொன்று வந்து ஆண்களும் பெண்களும் அமர்ந்திருக்கிற இடம், பெண்களுக்கான செக்ஷன் தனியாக 3 இடத்த பிரிக்கணும். ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு இது 2 இல்லாத அங்கே யாரையுமே. அப்போ ஒவ்வொரு ஏரியாவிலையுமே வந்து சிசிடிவி போட்டால் கண்டிப்பாக வந்து அது குடும்பம் பாதிக்கும். சிசிடிவியை மட்டும் நீங்கள் பொருத்திட்டிங்கன்னா பாரில் பாதி பிஸ்னஸ் நின்று போகும். ஒரு எஸ்ஓபியை போட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பார்களையும் வந்து இமிடியேட்டாக வந்து ரீஆர்கனைஸ் பண்ணி எஸ்ஓபி படி தான் நடக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து கொண்டுட்டு வந்து தான் ஆகணும். ஆஸ் லாங் ஆஸ் திஸ் பிராண்டி ஷாப் அண்ட் பார் ஆர் ப்ரொவைடட், அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல, மிக்க மகிழ்ச்சி. இல்லைங்க, க்ளோஸ் பண்ணலை, காலப்போக்கில் தான் பண்ண போகிறோன்னா அது வரைக்கும் இன்றைய தினமே இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே எஸ்ஓபி ரெடி பண்ணி எல்லா பார் உரிமை எனக்கு தெரியாது இந்த எஸ்ஓபி என் கையில் வந்து சேரலாம் சொல்லாமல் மின்னஞ்சல்கள் மூலமாக வந்து பெற்றுக்கொள்கிறவன் தான் கடையை நடத்தணும். இல்லைன்னா கடையை நடத்தக்கூடாது. அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து மதுவிலக்கு மற்றும் மாயத்தீர்வையினுடைய அமைச்சர் அவர்கள் முதல்வர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு எஸ்ஓபியை போடுங்க. எல்லா பாரும் தமிழ்நாட்டில் கண்ட்ரோல் ஆகிடும். இல்லை வேறு இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான ஏற்கனவே வந்து மதுபானம் விற்பனை செய்கிறவர்கள் பார்த்தீங்களா, கம்பெனிலேயே வந்து லேபிளே ஒட்டாமல் பிளாக் சரக்கை கொண்டு வந்து உள்ளே விடுறதும், அல்லது நேரம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா இந்த கடை வந்து 11 மணிக்கு மேலே தான் இருக்கும், பேக் டோரில் போய் பார்த்தீங்கன்னா 12:30 வரைக்கும் இருக்கும், 1:30 ராத்திரி 2 மணி வரைக்குமே வந்து சரக்கு பின்னாடி ரோட்டில் கிடைக்கும் அப்படிங்கிற அயோக்கியத்தனமெல்லாம் வந்து நீண்ட நாட்களாக இந்த ஊரில் நடந்துகிட்ருக்குது. அதனால தான் வந்து எஸ்ஓபி 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 அப்படிங்கிறத வந்து மீண்டும் மீண்டும் இந்த அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறோம். அதாவது இந்த பாருக்கு வர்றவங்கெல்லாம் வந்து 11 மணிக்கு மேலே இருக்கக்கூடாது, 12 மணிக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னா அவங்களுக்கு தேவையான கார் வசதியில் ஏறி அவங்க எங்கே போகிறாங்கிறதுக்கு ஓலா புக் பண்ணி கொஞ்சம் அளவுக்கு மீறிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து டாக்ஸியோ ஓலாவோ அதில் நம்பிக்கையான ஓலா ஒவ்வொரு பார்க்காரனுமே வந்து ஒரு 5-6 வண்டியை அவங்க நம்பரு ஐடி கார்டெலாம் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த ஓலா வண்டியில் வச்சு இவங்க வீட்டில் கொண்டு போய் பத்திரமா விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புகிற அளவுக்கு இந்த பார் உரிமையாளர்கள் வந்து அப்டேட் ஆகணும். அதெல்லாம் பண்ணால் தான் வந்து இந்த நாட்டில் வந்து பாரை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்னு வந்து அவர் வந்து அந்த மந்திரிக்கிட்டேயோ அல்லது மாவட்ட செயலாளர்கிட்டயோ பணம் கொடுத்துட்டா பாருங்கிற பேரில் அவருக்கு என்ன அயோக்கியத்தனத்தை வேணால் பண்ணலாம்.
அதே சமயத்தில் இந்த பாரில் பான் பராக்கு, கஞ்சா, அபின் மற்றும் மெத்தம்பேட்டமைன் பொருட்கள்லாம் இதுக்குள்ளே தலைக்கு ஏறிய நிலைமை ஏற்பட்டோடனே அடிஷனலாக அவங்ககிட்ட அதையும் கொடுத்து இதை கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் சொர்க்கத்துக்கே போயிடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பாருக்குள்ளே தான் இந்த மாதிரி போதைப் பொருட்களையும் நவீன போதைப் பொருட்களையும் கொண்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. இதையெல்லாம் எந்த அயோக்கியர்கள் செஞ்சிட்ருக்காங்கிறதுக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டில் லிஸ்ட் இருக்குது. அந்த அயோக்கியர்கள் இந்த மதுபானத்துக்கு மேலே அதையும் கொண்டு ஏற்றி லோட் பண்ணி அவங்கள தன்னிலை மறக்க செய்யும் அல்லது போதை தலைக்கேறிய நிலைமைக்கு கொண்டு போய் சேராமல் அளவான போதையோடு அவரவர்கள் வீட்டுக்கு போய் சேர்கின்ற அளவுக்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது அரசின் கடமை. பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். மிக்க நன்றி. மிக்க மகிழ்ச்சி.